Watch full episodes on Jio Hotstar. விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியாது 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 பண்ணிக்க முடியாது. என் பையன் கல்யாணம் பண்ணிக்காம பிடிவாதமா இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அதை பத்தி தான் எதுவும் தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். சிங்கம் கொஞ்சம் நில்லுப்பா, சொல்றத கேளு. சிங்கமோட அப்பா, அவனை எப்படியாச்சும் போய் தடுத்து நிறுத்துங்க. போங்க. என்னால அவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. மோட்டு பத்ருவால மட்டும்தான் அந்த வேலை முடியும். மோட்டு பத்லு, நான் சிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓடிட்டா. எப்படியாவது அவனை புடிச்சிட்டு வாங்க ப்ளீஸ். சிங்கம் சார் நில்லுங்க. சார் நில்லுங்க சார். நில்லுங்க சார். அட சிங்கம் சார், ஏன் கோபமா போறீங்க? கல்யாணத்துக்கு போறீங்கல்ல, நல்லா சிரி சிரி சந்தோஷமா போங்க. யுத்தத்துக்கு மறுபடி ஊருன்னு போகாதீங்க. எஸ்கேப். நான் கிளம்புறேன். யாரு உங்களை விட்டா? வந்துடுறோம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். காப்பாத்துங்க. முட்டை முட்டை. காப்பாத்துறா, என்னமோ கொத்துதுடா தலையில. யாராவது இன்னைக்கு எடுத்துருங்க. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வெரி குட் மோட்டு பத்லு, கண்ணா தேங்க் யூ. இவன் எப்படி தப்பிக்கிறான் நான் பாக்குறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நீங்க கூப்பிடுங்க. சிங்கத்தை கூப்பிடுறோம், கல்யாணத்துக்கு போறோம். இல்ல, போலீஸ் ட்ரெஸ்ல பார்த்தவங்கள இப்படி மாப்பிள்ளை ட்ரெஸ்ல பாக்கறதுக்கு அதிர்ந்து போங்க. அழகா இருக்கீங்க சிங்கம் சார். ஆமா சிங்கம் சார், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கோவம் நல்லதே இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சிங்கம் கண்ணா, நீ ஓவரா கோவப்படுற. உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நடக்கிறது தப்பு கண்ணா, தப்பு தப்பு தப்பு. உன் கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு. உன் கல்யாணத்துக்கு உன் நண்பர்கள் எவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துருக்காங்கன்னு பாரு கண்ணா, பாரு. இந்த மாதிரி பண்ணாத, அது ரொம்ப பெரிய தப்பு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்காக மாத்தி விடுறீங்க? எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு ஐடியா வந்தது? நேத்து வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் சந்தோஷத்தை அழிக்க பாக்குறீங்க. கோமாதம்மா, ஓவரா அழுது வடிஞ்சு சென்டிமெண்ட்டை உருவாக்காதீங்க. என் வாழ்க்கை தான் இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு. அழ வேண்டியதுதான். நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? நான் தான் இப்ப உங்க கூட வந்துகிட்டு இருக்கேன்ல. நீ என்னோட நல்ல அம்மா, என்னோட செல்ல அம்மா. ஆனா இந்த கல்யாணத்தை பத்தி எப்படியாவது நிறுத்திருங்கம்மா. மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். அம்மா. வெல்கம் மிஸ்டர் மோட்லேஸ்வர், மிஸ்டர் பட்லேஸ்வர் ஆசாரி ஜி. அதாவது மோட்டு பட்லு, உங்களை நான் மனசார வரவேற்கிறேன். நீங்க எனக்கு அந்த பூமியோட ஃபைலை கொண்டு வந்திருக்கீங்கல்ல.
இந்தாங்க ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல். இதுல என்னோட ப்ராஜெக்டோட ஃபார்முலா அடங்கி இருக்கு. அத வச்சு இந்த மாதிரி பூமியை மட்டும் இல்ல 4-5 பூமியை ஆட்டி படைக்கலாம். இத வச்சு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். பாத்துக்கங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் நம்ம நாட்டுக்கு கிடைச்சா அப்புறம் நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்குமே தான். உங்க 2 பேரோட உழைப்பால தான் இந்த பூமி ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்காக தான் உங்ககிட்ட நன்றி சொல்றேன். நான் உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபைல பிடிங்க. ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் இது. சார் யார் இவங்க? நிக்கிற இடத்துல இருந்து எவனும் அசைய கூடாது. ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இந்த விஷயம் உங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு இங்க கண்டிப்பா ஒரு உளவாளி இருக்கா. யாராவ நம்ம தேசத்துக்கு துரோகம் பண்ணவன்? அந்த தேச துரோகி யாருன்னு சொல்லுங்க. சும்மா வளரிக்கிட்டு இருக்காத ப்ரொஃபசர். அந்த ஃபைல் எங்க இருக்கு? அதை என்கிட்ட கொடு. இல்லனா இந்த லேசர் கண்ணால உங்க எல்லார் கதையும் முடிச்சிருவேன். இல்ல என்ன ஆனாலும் இந்த ஃபைல் உங்க கைக்கு கிடைக்காதுடா. இப்போ வந்து புறாடே. பத்துல சார் இதை எடுத்துட்டு ஓடிடுங்க. அங்க அந்த வரண்டா இருடா. யாருக்கிட்ட? அட சீக்கிரமா அந்த ஃபைலை யாராவது போய் புடிங்கடா. எவனும் இருக்கிற இடத்தை விட்டு அசையவே கூடாது. ஃப்ரீஸ். பாத்தியா என் குரலுக்கும் கட்டளைக்கும் என்ன பவர்னு பாத்தியா? அந்த ஃபைல்ல இருந்து சிதறன பேப்பர்ஸ் கூட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே. எல்லாரும் போங்க, ரூம்ல கிளீன் ஆகி சுத்தமாய் குளிச்சிட்டு வாங்க. பூமா தேவி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நம்மள மீட் பண்ண இங்க வருவா. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஓகே சார், நாங்க போயிட்டு இமிடியேட்டா ரெடி ஆகி வந்துடுறோம். எனது ஜான் பேங்க்ல கொள்ளடிச்சிட்டானா? நான் உடனே வரேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். கண்ணா உங்க அப்பா நானு என்கிட்ட போ நடிப்பா காட்டாத. ரூமுக்கு போ, குளிச்சிட்டு சீக்கிரமா பூமா தேவி உன்னை பார்க்க வந்துருவா. ஐயோமா எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அம்மா. ரொம்ப கத்துதே. ஓகே டாடா. நான் எப்படியாவது ஒரு பெரிய பாக்ஸர் ஆகி காட்டுறேன். இப்பதான் அழகா இருக்க. ஓ அம்மா, இவ்வளவு நேரமா நீங்க பாத்ரூம்ல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. எப்படி சூப்பரா. மிஸ்டர் மோட்டோ, நீங்க எங்க இருக்கீங்க? மோட்டோ எங்க இருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்ட் எங்கடா சொல்லுடா, இல்லனா உன்னை தலை கீழ கீழ போட்டுடுவேன். அப்படியே தூக்கி முறைக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிடா. விட்டுருங்க. பத்லு சார் சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. நான் தான் சார் மோட்டு, சத்தியமா சொல்றேன், நானே தான். விட்டுருங்க சார். பரவாயில்லடா. மோட்டோ அழகா இருக்கு, ஏன்டா இவ்வளவு அசிங்கம் ஆயிட்ட?
அட, உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ரவுடி பசங்களால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அதான் இந்த கேட்டப்ப எப்படி இருக்குது எனக்கு. அடடா பிரமாதம் பிரமாதம்டா மோட்டோ. எனக்கு குருதாட்ட அழகு மாதிரி உனக்கு மீசை அழகுடா. உன் முறுக்கு மீசை பார்த்து தாண்டா நிறைய பேர் முறுக்கு கடையே வச்சிருக்காங்க. வாடா 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 மோட்டோ. ஒரு நிமிஷம் நிச்சயமாவே எனக்கு யாருன்னே உன் அடையாளம் தெரியாம போயிடுச்சுன்னா பாத்துக்கிய. உள்ள போய் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறேன்டா. அப்ப நான் புடிச்சுக்கிறேன். மோட்டோ உன் செட்டப் எல்லாம் மாத்திக்க, நம்ம தப்பிச்சு போயிடுவோம். அந்த ஃபைலை நம்ம எப்படிடா மீட்டு கொண்டு வர்றது? எப்படியாவது அந்த ரவுடி பையல கிட்ட இருந்து அந்த ஃபைலை மீட்டு கொண்டு வந்தே ஆகணும் மோட்டோ. அட, ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு பத்லு சார். மன்னிச்சிருங்க, அவசரத்துல இந்த மேட்டரை சொல்லவே மறந்துட்டேன். சைலண்டா நான் ஃபைலை மாத்தி கொடுத்துட்டேன்ல அவனுங்களுக்கு. எப்படி ஐடியா? மோட்டோ உண்மையிலேயே நீ கலக்கல் கந்தசாமி தான் மோட்டோ. அப்பா அடடா, ஃபைலை காப்பாத்துனதுக்கு நன்றி. இப்படிதான் சொல்வீங்களா நீங்க? சாரி சாரி, நான் அளவுக்கு அதிகமா எக்ஸைட் ஆயிட்டேன். அதான் ரியலி வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. அங்க இருந்தவங்கள யார் கெட்டவங்கன்னே தெரியல. அதான் அந்த மேட்டரை சொல்லவே இல்ல. ஒருவேளை ப்ரொஃபசருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு யார் கெட்டவங்கன்னு தெரியாம உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அதான் சொல்லவே இல்ல. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு ரவுடிங்க நம்ம பின்னாடி வந்துட்டாருங்கன்னா. வெரி குட் மோட்டோ, வெரி குட். அப்படியே இரு, அடுத்த 5 நிமிஷத்துல என்னோட கெட்டப்பையும் நானும் மாத்திக்கிறேன். எப்படி ஐடியா? இந்த புது கெட்டப்ல நாம ஒரு செல்ஃபி எடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி வைக்கலாம் மட்டும். அப்படியே ப்ரொஃபசர் குண்டலகேசிக்கும் இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணிடலாம். அதாவது நாம இங்க இருக்கிறத சொல்லிடுவோம். டிலக்ஷா ஒரு நிமிஷம், நான் ஜாதகம் பார்த்து சொல்றவன், ஃபைட் பண்றவன் இல்ல. இந்த நேரத்துல எங்க ஜாதகத்துல ராகு கூட கேதுவும் இணைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, சனி இப்ப 8ல இணைஞ்சிருக்கான். அதாவது ஜாகிங்காக இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நாங்க இப்ப எல்லாரும் ஜாகிங்க்கு போக போறோம். நாம அப்புறமா ஒரு நாள் சந்திக்கலாம். அம்மாடி பூமி, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லதா இருக்கேன். தேங்க்ஸ் டு மோட்டு பத்லு. இவங்க உண்மையிலே ரொம்ப வீரமானவங்க. பூமி தங்கச்சி, இனிமே நீங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும். கல்யாணமும் இங்க தான் நடக்க போகுது. இங்க இருந்தே புர்புரி நகரத்துக்கு போக போறீங்க. ஓகே சார், ஓகே. மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வீடு தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய், இந்த பக்கம் பாருடா. பத்லு சார், இது நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே சார். டேய், ரெடி ஆயிட்டியாடா? எங்க அது? ஆஹா, போயிட்டே இருக்க. நீ போடா. என்னோட 2 ரூபாய் கீழே வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வரேன்டா. நீ போயிட்டாரா? ஓகே ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரேன். எங்க போச்சு அது? நான் கேட்டதை வந்துருச்சு. எங்க அது? அடடா, என் செருப்ப காணமே. இப்போ இந்த பெட்டுக்கு தான் அதுவும் இருக்கணும். எங்க போச்சு தெரியல. எங்க அது? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. போட்டாச்சு. அதானே, காயின் எப்படி வந்துச்சு, செருப்பு எப்படி வந்துச்சு, யாராவது கணக்கு தெரியல, யாருன்னு சொல்லி இருக்கடா. அப்படிதான் வர இரு. யாராவது
ஒருத்தனையும் காணுமே. அப்புறம் எப்படி பின்னாடியா வலிக்குதுடா. அடிக்காத வலிக்குது. யாராவது சொல்லிட்டு அடிக்கடா, ரொம்ப வலிக்குதுடா. மனசாட்சி எல்லாம் அடிச்சுட்டாடே. அச்சா வலிக்குதே. டேய், ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரா? ஒழுங்கா சொல்லிடுங்கடா. டேய், யாரா ஸ்கிரீனுக்கு பின்னாடி கேக்குற கேள்விக்கு பதில் ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறது இப்ப நீங்க தான் சார். இருந்துகிட்டே கேள்வி கேட்கறது பாரு. சாரி சாரி, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நான் தாங்கிறது தெரியாம கேட்டுப்பட்டேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி நானே தான். டேய், ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது யாரா? நிச்சயமா ஏதோ ஒரு திருடத்தான் வந்திருக்கான். என்ன பார்த்ததும் பயந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். யாருக்கிட்ட பிச்சு பிச்சு நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ட்ரெஸ்லயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? ட்ரெஸ் மாத்திட வேண்டியதுதான். ஆஹா, இது நம்ம சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு. மாத்திக்கலாம். இந்த ஃப்ரேம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பா. சீக்கிரம் சீக்கிரம் பத்துலு சார், நம்ம ரூம் வந்தெல்லாம் வாங்க வாங்க. மோட்டு சாரும் பத்துலு சாரும் என் கண்ணில் பட்டதுமே நீங்க 2 பேரும் இந்த பக்கமா ஓடி போயிடுங்கடா. அதுக்கப்புறமா பாருங்கடா, என்னோட அட்டகாசமான நடிப்பால் அவங்களை ஆக்ட் பண்ணியே ஏமாற்றி மனசுல எண்ணத்தை போடுச்சு. அவங்களுக்குள்ள உயிருக்குயிரான நண்பனா மாறிடுவேடா. போங்கடா போங்க, எங்கேயாவது போங்க. மோட்டோ, இப்ப சிங்கம் சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே தெரியல. என்ன பண்றது மோட்டோ? நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் பத்துல. எக்ஸ்கியூஸ் மீ யங் மேன். யாரவன்? உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களும் தெரியுது. உதவி செய்வீங்களா? இந்த காரிடாரோட எண்டு வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா ப்ளீஸ்? உங்களை மேல விடணும் அவ்வளவுதானே. அதுக்கு பக்கம் பக்கமா டைலாக் கேட்டே பாத்துலோ. நீ போடா, இந்த மேல தள்ளி விட்டு நான் அப்படியே வந்துடுறேன்டா. என்னன்னு சொல்றது, ஏதுன்னு சொல்றது? கோடிக்கணக்கான சொத்து இருக்கு எனக்கு. நம்ம பாஸுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? இவரு அநியாயமா ஓவர் ரைட்டிங் பண்றாரு. போதும் போதும், இதுக்கு மேல சோக கதை சொல்லாதீங்க. உங்க கதையை கேட்டு கேட்டு எனக்கு அழுக முட்டிட்டு வருது. உச்சிக்கு வந்தாச்சு. அப்பா சொல்றா பாத்துல மாட்டியா? என்னது சூப்பிங் போலுக்கா? இது ஏன்டா லேட்டா சொல்றேன்? தான் வந்துடுறேன். எங்காது டாடா சொல்ல மறந்துட்டேன். அச்சோ, அடடா மறுபடியும் மேல தள்ளுமே. அடடா நில்லுங்கக்கா, எங்க சார் வரீங்க? இப்படி அவசர அவசரமா ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிட்டு வரணும் நான் சொல்லவே இல்லையாடா. ரூமுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. என்னால இப்ப எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. என்னோட சாவத் 2 பேரும் எங்க போயிட்டானுங்க தெரியல. அவனுக்கு எங்க போயிருப்பானுங்க. நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஏன் எங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாது? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. உனக்கு ஏதாவது மண்டல அறிவு இருக்காடா? முடிய கொஞ்சம் இருக்கு, அறிவு எங்க இருக்க போகுது? இனிமேல் அவரை தனியா வர்றத பார்த்தேன், இருக்கிற கொஞ்சம் முடிய ஷேவ் பண்ணி விட்டுருவோம். ஜாக்கிரதை, ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கடா. அவரை பிச்சு விடுவோம் பிச்சு. சாரி பாஸ், சாரி, ஐ அம் வெரி சாரி பாஸ், சாரி பாஸ். போங்கடா. ஏண்டா தடி பசங்களை எதுக்காக இப்ப வந்து தொலைச்சீங்க? ஏண்டா உங்க 2 பேரும் நான் இப்ப கூப்பிட்டேனா? பாஸ் பாஸ், நீங்க அவ்வளவு மேல இருந்து கீழே விழுந்ததும் நாங்க பயந்து போயிட்டோம் பாஸ். ஓகே ஓகே, இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அடுத்த தடவை நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வரவே கூடாது, புரிஞ்சுதா? நான் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரி, கதறினாலும் சரி, நீங்க வரக்கூடாது. ஏன்னா உங்க என்ன வந்து பாடாம பண்ணு, நான் கத்துவேன், கதறுவேன், புரிஞ்சுதாடா? கேக்குதாடா? நல்லா புரிஞ்சது பாஸ். எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, என்னோட கவலையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
டோன்ட் வரி, நான் அவனை சமாதானப்படுத்துறேன். ஹி இஸ் மை சன். நம்ம பையனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது அவன் ஃப்ரெண்ட்ஸோட வேலை. அந்த பொறுப்பை நான் அவங்க கிட்ட கொடுத்திருக்கேன் கண்ணா. எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ பாவம். பேசாம இந்த ஃபைலை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. போட்டோ 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 போட்டோ, நோ போட்டோ. எஸ். சிங்கம் ஸ்டாப். அங்கே நில்லு. மோட்டு பத்லு, அவன் அந்த பொண்ணோட ஃபைல் எடுத்துட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்கா. தடுத்து நிறுத்துங்க. மறுபடியுமா? சிங்கம் சார் போயிட்டாரா? சிங்கம் சார். இப்ப பாரு. ஏய், இங்க என்னதானே நடக்குது? எல்லாரும் ஏன்டா என் தலை மேல ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கானுங்க? ஏன்டா போறானுங்க? இந்த ரவுடி பசங்க தான் நம்ம கிட்ட ஃபைல கேட்டு வரவங்கப்பா. ஏப்பா, இவனுங்க வாயை திறந்தா கம்மியா தான் பேசுவானுங்க. ஆனா மாட்டினா பொளந்து எடுத்துருவானுங்களே. இந்த டாக்டர் ஜட்கா, இது பூமியோட ஃபைல். இதை எரிச்சு போட்டு இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு குப்பை தொட்டியில போட்டு இதை எப்படியாவது நாசம் பண்ணிடு. அட கச்சிட்டாராம், என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் போல இருக்குப்பா. சீக்கிரம் அவரை மடக்கி புடி சிங்கம். அட உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பரவா சகோதரா, இது பூமியோட ஃபைலுப்பா. இந்த நதியில தூக்கி போட்டு மொத்தத்துல இதை அழிச்சிடணும் நண்பா. அதெல்லாம் சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அட என்னய்யா இங்க ரேஸா நடக்குது, எல்லாரும் ஓடுறீங்க. நான் போய் அவங்க கிட்ட கேக்குறேன். இவனுமா? சார். நில்றா. இங்க இருக்கா? ஏப்பா, இது பூமியோட ஃபைலுப்பா. இதை கிழிப்பீங்களோ எரிப்பீங்களோ இல்லன்னா கொண்டு போய் சமுத்திரத்துல போடுவீங்களோ என்னவோ பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஃபைல நீ தொடுவ, பிச்சு புடுவேன். இன்னைக்கு எல்லா கிரகங்களும் நமக்கு எதிரா இருக்கும் போல இருக்கே. முதல்ல ஒருத்தன் என் மண்டை மேல அடிச்சிட்டு போனான். இப்போ ஒரு பொண்ணு வந்து என் கணத்துல அடிச்சிட்டு போறா. அச்சோ, ஒரு ஃப்ளோல நான் அந்த ஃபைல டம்டமாட்டான்ட்ட கொடுத்துட்டேனே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.